வணக்கம் மக்களே, எப்படி எல்லாரும் சோமாக இருக்கிறீங்களா? நான் ரொம்ப மெலிஞ்சிட்டு நீங்கள் கவலைப்படுறீங்க. நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நான் ஹெல்த்தியாக தான் இருக்கிறேன், உடம்பை நல்லா பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்கிறீங்க. அதில் நல்லா தான் பார்க்குறேன். நல்லா ஹெல்த்தியாக இப்போ என்ன விருப்பமோ அதெல்லாம் சாப்பிடலாம். இவ்வளோ நாளும் டயட் பண்ணிக்கல, அதை இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணினது. இப்போ எது வேணும்னாலும் சாப்பிடலாம். ஸோ இப்போ சாப்பிட்றேன். முந்தி பால் குடிக்கிறேன் இல்லை, நின்றா உடம்பு வைக்குதுண்டு. இப்போ பால் நல்லா காய்ச்சி குடிக்கிறேன், ஒரேஞ்ச் ஜூஸ் குடிக்கிறேன். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் மெலிஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம். ஆனால் கண்ட்ரோலில் வச்சுருந்தா சரி. எடுத்து போட்டு அமுக்கி சோத்து உருண்டை அப்படியே குழைச்சி தள்ளாமல் வயிற்றுக்குள்ளே. இது ஒரு குப்பை தொட்டி இல்லை, இது உங்களோட உடம்பு. நீங்கள் தான் உங்களோட உடம்பை கவனமாக பார்த்து கொள்ளணும். அது ஒரு பிஸியான லைஃப்பில் நீங்கள் உங்களையே மறந்துடுவீங்க. என்ன செய்கிறோம் எது செய்கிறோம், இருக்கிறத குழைச்சி சாப்பிட்டுட்டு போய்கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒரு வயசுக்கு மேலே எங்களோட உடம்பை நாங்கள் தான் பாதுகாக்கணும். எங்களுக்கு யாருமே எங்களோட இதண்ட போகிற இல்லை, பயணம் செய்ய போகிற இல்லை. நீங்கள் மட்டும்தான் உங்களோட வர போகிற ஆள். ஸோ நீங்கள் லாங் லைஃபாக வாழணும் கொள்ளணும். அவ்வளோ நான் மெலியே இல்லை, இது அவ்வளோ பெருசாக மெலியே இல்லை, ஒரு அளவு தான் மெலிஞ்சிருக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. வயிறு கொஞ்சம் வத்தி இருக்குது, அவ்வளோதான் பிரச்சனை. மற்றது கொஞ்சம் கையில் கால்கள் எல்லாம் ஒரு அளவாக வந்திருக்குது. மற்றது ஒரு உடுப்பு போடைக்குள்ள பாருங்கள் எவ்வளவு நல்லா இருக்குண்டு. இது அங்கே இங்கே இப்படி தள்ளி கொண்டு இருந்த இந்த சட்டை எனக்கு அளவில்லை. இது இந்த மனுஷன் ஸ்ரீலங்காவில் இருந்து எடுத்துன்னு வந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முதல். அதை நான் பாதுகாப்பாக வச்சுருந்தேன். நான் மெலிஞ்சிட்டு இந்த சட்டை போடுவேன். ஸோ போட்டேனா இல்லையா, அதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். என்ன உங்களால் செய்ய இலமென்று நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். நீ பொம்பளை தானே என்ன செய்ய போறேன்னு முந்தி தான் ஆக்கள் கதைச்சவை. இப்போ கதைக்கிறேன் இல்லை. என்ன பொம்பளை பிள்ளைலாம் இப்போ கூட எல்லாமே குடும்பத்தையே தாங்கி பிடிச்சி வச்சிருக்கணும். ஸோ அதனால் உங்களால் நினைச்சா உங்களால் முடியும். கவலை கஷ்டம் கடன் பிரச்சனை எல்லாருக்கும் தான் இருக்குது. அதே யோசிச்சுன்னு இருக்காதிங்க. ஏன்னா இன்றைக்கு பாருங்கள் வெளியில் ஸ்டோம், இன்றைக்கு போகிறேன் வேலைக்கு, இப்போ வெளிக்கிறேன், எனக்கு திரும்பி வந்தது தான் உண்மை. அதால் இன்றைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அது மட்டும்தான் முக்கியம். ஓகே, சிரிச்சு எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. கண்டதையும் யோசிக்காதீங்க. அது பாட்டுக்கு ஃப்ளோவில் போய்கொண்டே இருக்கும். இன்றையும் நீங்கள் யோசிச்சு தான் அது நடக்க போகிறாண்டா யோசிக்கலாம். இருந்து ஓகே இந்த வேலையை போகாமல் யோசிக்கலாம். எதுவோ உங்களுக்கு கடவுள் என்ன உங்களுக்கு எழுதி இருக்கிறேனோ அதுதான் நடக்க போகுது. அதனால் கண்டதையும் யோசிக்காதீங்க. நான் இப்போ என்ன சொல்ல வரேன்டா, நான் இந்த முகத்துக்கு இன்னும் ஒன்றும் போட இல்லை. இந்த சோப்பு இருக்குது தானே, போட்டு தேய்ச்சியே போயிட்டுது. அப்பப்போ நான் மனுஷன் முழிச்சு வச்சு கொஞ்சமாக யூஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் பெருசாக ஒன்றும் இதன்றதுல சும்மா ஒரு இதண்டினாலே போதும். அதை போட்டு முகத்தை கழுவிட்டு ஓகே சம்பவம் மட்டும் போட்டு இதண்டினா உங்களுக்கு போட்டு காட்டுறதுக்கு. இல்லாட்டி அக்கா போட இல்லை பொருளேந்து சரியா போட்டு நல்ல வடிவாக அது கழுவின உடனே உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரியும். இந்த க்ரீமே போட தேவையில்லை, அவ்வளோத்துக்கு உங்களுக்கு சொஃப்டாக இருக்கும். உங்களோட முகம் நல்ல பல வரும். பார்த்தீங்க, லத்திகா நேச்சுரல் பியூட்டியில் இந்த க்ரீம் இந்த சோப்பு இருக்குது. அதை நான் கனகாலமாக இது யோசிக்கிறேன். இன்னொன்று கருப்பு சோப்பும் மாறி நான் போடுறேன்னா கூட இதுதான் விருப்பம். அது ஸ்டோக்கில் இல்லாமல் இருந்தது, இப்போ வந்திருக்குது. ஸோ அதால் தெரியாத ஆக்கள் போய் கேட்டுருக்குறீங்க. பேர் முதல்ல ஒரு வீடியோ போட்டேன்னா கேட்டுருக்குறீங்க. ஸோ இப்போ இந்த சோப்பு வந்துட்டுது. அதனால் நீங்கள் போய் வாங்குங்க. அதன் பிறகு டோனர் இருக்குது, அதை எடுத்து உங்களோட வடிவான முகத்துக்கு அடியுங்க. விரும்பினா கண்ணை திறந்துன்னு அடிக்கலாம். அவ்வளோ உங்களுக்கு தைரியமான ஆக்கலண்டா ஆல்வேஸ் கண்ணை மூடிக்கொண்டு அடிக்கணும். ஓகேயா? அதுக்கப்புறம் இப்போ ஒரு க்ரீம் ஒன்று வந்திருக்குது. என்னென்னா $250 க்ரீம் இப்போ 80% ஆஃபில் போகுது. இது இப்போ நீங்கள் போட்டுட்டு வெளியே போனீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ட்ரையாக உங்களோட முகம் கரக்குறண்டு இருக்குன்னு தானே சில வேளையில். இங்கே அது எடுத்தாலே அந்த லைக் பட்டர் மாதிரி நல்ல மெல்ட்டாக வரும். கொஞ்சம் எடுத்து பூசினாலே ஓகே. கொஞ்சம் எடுத்துட்டணும் பேராசையில். இது உங்களோட கருப்பு அடையாளங்கள். இது கொமனான க்ரீம். இது டே நைட்டுன்னு இல்லாமல் இப்போவே நீங்கள் பூசலாம். கழுத்துக்கும் சேர்த்து பூசுங்க. என்னண்டா
கழுத்து உங்களோட பாகம் தானே அது. முகம் வெள்ளையாக இருந்து வடிவாக இருந்து கழுத்தை விட்டால் பாவம் தானே. இப்போ இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அது இது ஒன்றுமே பூச தேவையில்லை. ஒரு 2 வீக்ஸில் 10 டேஸில் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரியும். இந்த மூக்குத்தி வர இதில் ஏதோ சரியாக ஒரு அடையாளம் ஒன்று வந்துட்டு நான் இப்போ அதுக்கும் போட்டு கொண்டு இருக்கிறேன் இந்த க்ரீமை. என்ன இந்த அடுப்புகளில் இருந்து இந்த பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுத்து அதில் ஏதோ அடுப்பு சுட்டுட்டு போல. ஓகே, வடிவில்லாமல் போயிட்டேன் தலைமுடியெல்லாம் கொட்டிட்டேன். என்ன பிள்ளைகளை எதிர்பார்க்குறீங்க? இத்தனை வயசில் இப்போ நான் இருக்கிற 4 முடியை இதெல்லாம் இழுக்க கொட்டு இல்லாமல் என்ன செய்யும்? அவ்வளோ ஸ்டைல். அதுக்கு ஒரு உருட்டல் வேறு. போகிறது ஒரு வேலைக்கு அதுக்கு எடுபாடு வேறு. ஆல்வேஸ் நான் வந்து வடிவாகத்தான் இருக்கணும்னு எனக்கு விருப்பம். பக்கத்து கடைக்கு போனாலும் பள்ளிக்கிட்ட தான் போவேன். என்ன இதை மாதிரி நீங்கள்லாம் செய்யணும் மட்டும் இல்லை, நான் சும்மா டைம் இருக்குது டைம் பாஸுக்கு செய்கிறேன். ஸோ இந்த வயசில் இப்படி தலைமுடி இவ்வளோ இருந்தாலே போதும். அது எங்களோட அப்பாண்ட சைட்டு ஆக்களுக்கு வந்து கொஞ்சம் அடர்த்தி முடி, அது இதை வச்சு உருட்டுற வழியாக தான் இப்போ தலைமுடி இல்லாமல் உள்ளதுக்கு கொட்டுதல்னு நினைக்கிறேன். பட் இட்ஸ் ஓகே. வெட்டி வளர்த்தீங்கன்னா ஓகே, ஹெல்த்தியாக இருக்குது தலைமுடி. இருக்குதுன்னா அதை வச்சு சந்தோஷப்படணும். ஓகே, அட போயிட்டேன்னா இன்னும் போயிடும். இது காணும். இது இன்னும் கொஞ்சம் ஷோர்ட்டாக வெட்டினா, கொஞ்சம் தலைமுடி வளர்ந்துட்டுது ஷோர்ட்டாக வெட்டினா ஓகே. மற்றது உங்களுக்கு தலைமுடி வளரணும். அது இதெல்லாம் அயன் குடியுங்க. எனக்கும் நல்ல தலைமுடி வளரும். நான் அயன் தான் எடுக்கிறேன்னா கண்ணால் எடுக்க இல்லை. ஸோ மக்களே, இந்த க்ரீம் வந்து இப்போ வந்து $50 தான் போகுது. லத்திகா நேச்சுரல் பியூட்டி தெரியும் தானே, மேஜிக் சிட்டி மாலுக்குள்ளே இருக்குது. 2900 மார்க்கம் ரோட், அது எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த சோப்பும் இந்த க்ரீம் வந்து இப்போ $50 போகுது. இந்த டோனர் வேணுமெண்டா அடிக்கலாம், வேணாட்டி விடலாம். பட் உங்களுக்கு வந்து நல்ல வந்து அடிச்சுட்டு இந்த க்ரீமை பூசுறது. இந்த சோப் தான் கூடாக்கள் கேட்டீங்க, அது வந்து இப்போ வந்துட்டுது. ஸோ அதனால் போய் வாங்குறாக்கள் வாங்குங்க. ஓகே, நான் வந்து சாட்டர்டேலே அங்கே வருவேன். நான் இப்போ வார இல்லைன்னுடா எனக்கு சாட்டர்டேயும் வேலை. ஸோ என்னை பற்றி நிறைய பேர் கவலைப்படுறீங்க, அக்கா இனி மெலியாதீங்கண்டு. இனி மெலிய மாட்டேன், இவ்வளோத்தோட நிப்பாட்டிட்டேன். அதுக்கு தான் இப்போ வந்து ஹெல்த்தியான சாப்பாடெல்லாம் சாப்பிட்றது தான் கொஞ்சம் மெலிஞ்சிட்டு. உங்களுக்கு ஏன் மெலியுறீங்க? இந்த மெலிகிறது தேவையில்லாத கட்டுகளை நான் கனடா வரைகளை இப்படி தான் இருந்தேன். நான் இப்போ பழையபடி அப்படி வந்துட்டேன். தேவையில்லாத ஃபட்டுகளை நாங்கள் ஏற்றிட்டோம். உங்களோட பிஸி லைஃப்பில் வந்து அதை இதை சாப்பிட்டு தேவையில்லாதெல்லாம் ஏற்றிட்டேன். அதை ஒரு அளவு கொண்டுருவோம். சுடு தண்ணி குடித்தா கரையும் அது இதுண்டெல்லாம் போய்க்காத நீங்கள். சரியா? டயட் பண்ணணும், ஏதாவது செய்து டயட் பண்ணணும். கூட உடம்பாக இருக்கிறாங்க கொஞ்சமாக கூட தேவையில்லை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் காலம் தான் வாழ போகிறோம். அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட காலம் வாழலாம். உங்களோட உடம்பில் இருக்கிற தேவையில்லாத கட்டுகளை இதண்டினீங்கன்னா உங்களுக்கு நடக்க வேலை செய்ய எல்லாத்துக்குமே ஈஸியாக இருக்கும். வேறு அக்கா மெலிஞ்சிட்டேங்க கேவலமாக போனாலும் பரவாயில்ல, நான் கரகாலம் வாழணும்னு ஆசைப்பட்றேன். தேவையில்லா கதைச்சிங்கன்னா எனக்கு விசர் வந்துடும். சரியா? விசராக கிளப்பக்கூடாது. மெலிஞ்சிட்டேங்கன்னு மெலிஞ்சதே நான் தேவையென்று தான் நான் மெலிஞ்சினேன். ஏன்னா தேவையில்லாத கட்டுகள் உடம்பு எலும்பு இது ரெண்டெல்லாம் கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து வேலியெல்லாம் பார்த்து ஊரில் அந்த ஜம்ப் பண்ணி அந்த ஓடுவோம் தான், அந்த ஓட்ட போட்டிக்கெல்லாம் இப்போ வந்து அந்த மாதிரி ஓடுவேன். அப்படி ஒரு இதுக்கு வந்திருக்கிறேன். அது மாதிரி எல்லோரும் நீங்கள் வந்து ஹெல்த்தியான சாப்பாடுகள் ஹெல்த்தியான இதில் குடித்து உடம்பை வந்து மெயின்டைன் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களோட முகம் முக்கியம். பார்த்தீங்களா, ஒன்றும் பூசையில் ஸோ இந்த கருப்பு அடையாளம் எல்லாம் ஈடுபடும். டே அண்ட் நைட் பூசலாம். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்கி. ஓகே, சரி, வேலைக்கு நேரம் ஆயிட்டு. நன்றி, வணக்கம். ஆனால் எனக்காக வேண்டி கவலைப்படுற ஆட்களுக்கெல்லாம் கோடான கோடி கும்பிடு உங்களுக்கு. ஏன்னா உங்கள் வீட்டு பிள்ளை மாதிரி என்னையும் பார்க்குறீங்க நீங்கள். அதனால தான் நீங்கள் அன்றைக்கான ஒரு ஆள் சொன்னால் நீங்கள் வீடு வித்துட்டேன்னு ஒரு ஆள் அழுதவாக வந்துட்டு. தேங்க்யூ ஸோ மச். அது எல்லாத்துக்கும் பாய். லவ் யூ ஆல்.